ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட மேக்ஸ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தமிழ் ஜிஎஸ் எல்லாமே பார்ப்போம். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் கொஞ்சம் கஷ்டம், நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி மேக்ஸில் ஒரு மாடரேட் லெவலில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எல்சிஎம் எஸ்எஃப்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்க மாதிரி இருக்குது. அதோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். மற்ற வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மொதல் கொஸ்டின் பாருங்கள். If A is to B is equal to 3 is to 7 and B is to C is equal to 7 is to 6, then find the ratio between C and A னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேஷியோ தான். A is to B கொடுத்துட்டு B is to C கேட்டு C is to A கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஏபிசின்னு 3, அப்போது ஏபிசி. A is to B என்ன சொல்லியிருக்காங்க, 3 7. அப்போ இந்த இடத்துல கேப்பாக இருக்குது, பக்கத்தில் இருக்க இந்த 7 தூக்கி போட்டுக்க வேண்டியதான். B is to C 7 is to 6. இந்த இடம் கேப்பாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல 7 தூக்கி போட்டுக்கிட்டு தான். காமனாக இருக்கிற நம்பரை இங்கேயே அடிச்சு விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 7 இங்கே இருக்குது, 7 7 7 3த்துல 7 அடிச்சாச்சு. அப்போ மற்றதை பெருக்குனாக்கா அப்படியே போட்டுருந்தா 3 7 6ன்னு வரும். நமக்கு C is to A தான் கேட்குறாங்க. C என்ன 6, A வந்து 3, அப்போது 6 is to 3ன்னு வரும். இதுலையுமே காமனாக எடுக்கலாம்னாக்கா 3ஆல் அடித்தா 2 is to 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன, 2 is to 1. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்கள். The ratio of two numbers is 3 is to 4 and HCF is 4. Their LCM isன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது LCM கேட்டிருக்காங்க, HCF அந்த ரெண்டு நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இரண்டு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. இது என்ன ஃபார்முலா, அப்போ LCM equal to HCF இன்ட்டு அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷியோ. ஓகேவா, அந்த ரெண்டு ரேஷியோவும் பெருக்க வேண்டியதா, X இன்ட்டு ஒய் தான். அப்போ HCF என்ன 4, அந்த ரெண்டு ரேஷியோ 3 இன்ட்டு 4. அப்போ முன்னாங்க 12, 4 12 48ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன, 48 தான். ஓகேவா, ஈஸி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். A number X is divisible by 13 when this number is divided by 16 24 32 it leaves a remainder 6 in each case. The least value of X ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு நம்பர் X வந்து 13ஆல் வகுப்படுமா, 16 24 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்குதா. Xன் மிக சிறிய மதிப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னாக்கா இதுக்கு என்ன பண்ணணும், இந்த 16 24 32 இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சி மொத்தமாக அது எதால் வகுப்படும் அப்படின்னு சொல்லி முழு நம்பரை பார்க்கணும். 4ஆல் போட்டோன்னா 4 16, 6 24, 8 32ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டோன்னா 2 3 4ன்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆல் போடலாம், 1 3 2ன்னு வரும். அப்போது 3 2 6, 6 2 12, 12 2 24, 24 இன்ட்டு 4 96ன்னு வரும். ஓகேவா, அப்போது 96ன்றது தான் இந்த நம்பர்ஸால் கம்ப்ளீட்டாக வகுப்படுறது. கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்குது. ஆப்ஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 390 கிட்ட 4ஆல் வகுப்படுற மாதிரி. ஓகேவா, 4 மடங்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 96ஓட மடங்கு என்ன வரும், 192 வரும். மறுபடியும் அதை 2ஆல் பெருக்குனாக்கா 384ன்னு வரும். அப்போ இதுலேருந்து ஒரு 6 கூட்டணுன்னாக்கா 390, ஏன்னா மீதி 6 வருது, அந்த 6 கூட்டினா 390ன்னு வரும். அப்போ 390 தான் ஆன்சர். 6 மீதி வரணும், எல்லாமே பக்கத்தில் இருக்கிறனால 7 8ன்னு வரும். இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க, 13ஆல் வகுப்படும். இந்த 390 13ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முழுமையாக வகுப்படும். 3 13 39ன்னு வந்துடும், கூட ஒரு 0. ஓகேவா, நீங்கள் இதை எல்சிஎம் கண்டுபிடிக்க போல இந்த 13ஆல் வகுத்து பார்த்துருந்தீங்கனாலே முழுமையாக வகுப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நம்பர் தான் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி HCF ஆஃப் 108 and 234 இஸ் எக்ஸ்பிரஸபிள் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் 23x - 51 தென் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது 108 234 இதோட மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ இது ரெண்டுத்துக்கூட HCF தான் இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ முதல்ல HCF கண்டுபிடிக்கணும். 108 234. அப்போது சின்ன நம்பர் 2ஆல் போட்டோம்னாக்கா 54 1 1 7ன்னு வரும். மறுபடியும் இதை 3ஆல் போடலாம். பார்த்தா இது 3ஆல் போட்டோன்னா 1 3 3 மிச்சம் 2, 8 3 24, 3 9 மிச்சம் 2, 9 3 27. மறுபடியும் இதையும் 3ஆலே போடலாம். 3ஆல் போட்டோம்னாக்கா 6 3 18, 1 3 3 3 9. இதுக்கப்புறம் காமனாக எதாலையும் போட முடியாது, 6 ப்ரைம் நம்பர் வந்துட்டு. அப்போ 3 9 9 2 18 அப்படின்றது தான் HCF. இந்த HCF தான் என்ன, இந்த 23 - 51ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 23x - 51 = 18. அப்போது இந்த ப்ளஸில் இந்த சைடு போணுச்சுனாக்கா 23x = 69ன்னு வரும். அப்போ 23 23 3 23 69ன்னு வரும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன, 3. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியா, அதோட மீப்போவாக்கு ஒரு ஈக்குவேஷனாக வேல்யூ கொடுத்து வச்சு அதில் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து அந்த பல்லுறுப்புக்கோவை வச்சு கேட்டிருக்காங்க. பாலினாமியல் எப்பமா தான் கேட்பாங்க. கேட்டாலே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது 2 இது கொடுத்துட்டு அதோட HCF கேட்டிருக்காங்க. மீப்போவா இதில் சிம்பிளாக சின்னதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா x³ x² தான் இருக்குது. அப்போது இந்த பெருசை உள்ளே போட்டு அப்படியே வகுக்க வேண்டியதான். 2x³ - 5x² + 5x - 3. அப்போது x³ + x² - x + 2. இதுவே சின்னதாக இருந்தால் காரணிப்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து அப்படியே பெருக்கி போட்டாலே போதும். இப்போ என்ன பண்ணலாம், 2x இருக்கா, 2 இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்கும். 2ஆல் பெருக்கணும்னாக்கா 2x³ + 2x² - 2x + 4ன்னு வரும். சிம்பிள் எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியதா. சிம்பிள் எல்லாத்தையுமே மாற்றணுன்னாக்கா இதுக்கு இது போணுச்சுன்னா கீழே அப்படியே அடிக்க வேண்டியது. அடித்தோன்னாக்கா -5 - 2. அப்போ -7x² + 7x -7 ஓகேவா. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட மீப்போவாக இருக்கும். ஓகேவா, மீப்போக்கா காரணி. அப்போது இது ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, ஆப்ஷனில் இருக்கா. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரியா, இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் வர மாதிரி தான் கொடுப்பாங்க பல்லுறுப்புக்கோவை எல்லாமே. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். there are 80 students in a class. if 25% are absent on a particular day, find the number of students present in the class. ஓகேவா, அதாவது வகுப்பில் 80 பேர் இருக்காங்க. அதில் 25% பேர் வரலையா, வருகை புரிந்த மாணவர்கள் தான் கேட்குறாங்க. அப்போ வருகை புரிந்தவங்க எத்தனை, 25 போணுச்சுனாக்கா 75% பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 80 பேர் இருக்காங்களா. அப்போ வகுப்பில் 80 பேர் இருக்காங்கன்னா அதுதான் 100%. அப்போ 100% தான் 80னா 75% என்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. 25 அடித்தா 3 25 25 4 25 100 2 அடித்தா 1 2 22 80 எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆயிடுச்சு அப்படியே பெருக்கணும்னாக்கா 60ன்னு வரும். அப்போ 60 பேர் வந்து கிளாஸுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு பாக்ஸ் தான். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். the ratio of the boys and girls in a class 5:3. if 16% boys and 8% girls fail in an examination, then find the percentage of pass student கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது கிளாஸில் இருக்கிற மாணவிகளும் தான் 5:3. 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்லையும் ப்ரீவியஸாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது 8 5:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16% பேர் மாணவர்கள் பாஸ் ஆகலை. ஓகேவா, அப்போ பாஸ் ஆனவங்களை தான் கேட்குறாங்க. பாஸ் ஆனவங்க எவ்வளோ, 16 100 போனால் 84% பேர் மாணவர்களில் பாஸ் ஆகிருப்பாங்க. மாணவர்களோட விகிதம் என்ன, 5. அப்போது 5ல் 84% என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் நம்ம அடிக்கலாம் தேவையில்லை, அப்படியே மேலே பெருக்கி மட்டும் வச்சுக்கோங்க. அப்படியே பாதியாக்கி 0. 42 4 42 கூட ஒரு 0 பாதியாக்கி 0. மறுபடி 8% பேர் மாணவிகளில் தேர்ச்சி பெறலை. மொத்தம் 3. அப்போ 3ல் 8 போணுச்சுனாக்கா மிச்சம் இருக்கிறது என்ன, 92 கீழே 100. ஏன் அடிக்க வேணாம் சொல்கிறேன்னா மொத்தமாக அடி போட்டுரும். மேலே மட்டும் பெருகுங்க. 6 3 9 27ன்னு வரும். கீழே ஒரு 100. அப்போனாக்கா மொத்தமாக தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை, 420/100 ப்ளஸ் 276/100. அப்படியே கூட்டணுன்னாக்கா 696/100ன்னு வரும். எதுக்காக இன்னும் அடிக்காமல் வச்சுருக்கோன்னா அடுத்து 100ஆல் அடிச்சிட வேண்டியதான். இப்போது மொத்த பங்கு எத்தனை, 5 3. அப்போ கிளாஸில் கரெக்டாக மொத்தமாக இருக்கிறவங்க 5 + 3 8. ஓகேவா, இதை 8ன்னு எழுதிக்கும். 8 மேலே தேர்ச்சி பெற்றவங்க 696/100. சதவீதத்தில் கேட்டிருக்காங்கன்றப்ப சதவீதத்துக்கு ஒரு 100. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100க்கு இந்த 100 அடிபட்டு 8ஆல் டேரெக்டாக அடித்தா போதும். மேலே 8 8 64 மிச்சம் 5 7 8 56. அப்போது 87% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா, இது நம்ம டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் கொடுத்த கொஸ்டின் தான். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதை வந்து மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இடையில விடுபட்டதுன்னு சொல்லி கடைசி நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 செட்டாக கொடுத்துருக்காங்க. கம்மா நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 செட்டாக கொடுத்துருக்காங்கன்னு உடனே 3 எடுத்துக்கணும். தனித்தனியாக எழுதிக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படியே சொல்லலாம். இல்லை ஆல்ஃபபெட்டிக் வந்து நடுவில் வரப்போகுது, ஆனால் நடுவில் எல்லாத்துக்குமே ஹெச் தான் வரப்போகுது. அது வந்து எல்லாத்துலேயுமே அதான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, சாய்ஸ் மாற போகிறதில்ல. நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். இங்கே 2 எடுத்து 7 2 + 5 7ன்னு வரும். 7 அதுக்கப்புறம் 14ன்னு வருது ப்ளஸ் 7ன்னு வருது. 5 7ன்னு போதா, அதாவது ஒட்டப்படையில் 2 2 போகுது. அப்போ 14 23 டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9ன்னு வருது. ஓகேவா, 9 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 5 7 9. அப்போது அடுத்து கண்டிப்பாக ப்ளஸ் 11 தான். 11 கூட்டினா 34ன்னு வரப்போகுது. அப்போ 34 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம கடைசி நம்பரையும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா 2 4 2 2ஆல் பெருக்குனாக்கா 4 வரும். அதுக்கப்புறம் 4 3. அப்போ 4 3ஆல் பெருக்குனா 12 வரும். 12 48. 12 4ஆல் பெருக்குனா வரும். அப்போ 2 3 4ஆல் பெருக்கியிருக்காங்கன்றப்ப அடுத்து 5ஆல் தான் பெருக்க போகிறாங்க. 48 × 5 பாதியாக்கி 0 240ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 34H 240. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள்.
இது வந்து டைஸை வச்சு ப்ராபபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் அந்த 2 பகடை உருட்டுறாங்களா, அதில் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வந்து 4, அப்படி இல்லைன்னா அதோட டிஃப்ரெண்ட் வந்து 5 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட முக வேல்யூ. ஓகேவா, அதை 2 பகடை உருட்டப்படும் போது முக மதிப்புகளோட பெருக்கல் பலம் 4 இருக்கணும். அப்படி இல்லைன்னா முக மதிப்போட வித்தியாசம் 5 இருக்கணுமா. 2 பகடை உருட்டணும்னா எப்படி இருக்கும், 1,1, ஓகேவா, 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, அதுக்கப்புறம் 1,6, 2னாக்கா 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. இதே மாதிரியே 6,6 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பெருக்கல் பலன் 4 இருக்கணுமா. ஓகேவா, பெருக்கல் பலன்னா இந்த 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4 வருமா. அடுத்து இந்த 2ஐயும் பெருக்குனா 4 வருமா. அதே மாதிரியே 3ன்னு எடுத்துக்கிட்டாக்கா எல்லாமே வராது, 3ஆல் பெருக்குனாலாம் வராது. 4ன்னு எடுத்துக்கிறப்ப 4,1க்கு வரும். அப்போ 4,1க்கு வரும். 5ன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு மேலே போயிடும், 4ஆக வரணும். அப்படின்னாக்கா இந்த 3 தான், 1, 2, 3. அப்போ 3 உண்டு. இந்த 6,6 வரைக்கும் டோட்டலாக எத்தனை வரும், 36 வரும். 2 டைஸையும் உருட்டுறப்ப அப்போது 3/36ன்னு வரும். அடுத்து அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா, 6ன்னு வந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். முக மதிப்புகளோட வித்தியாசம் 5 வரணுமா. முக மதிப்போட வித்தியாசம்னா இந்த பாருங்கள், 1,6க்கு 6லேருந்து 1 போனால் 5ன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 6,1 வருமா, அதுலேருந்து 6லேருந்து 1 போனால் 5ன்னு வரும். அப்போது 5/5ன்ற பாருங்கள், 2, இது 1 இது 1, 2/36ன்னு வரும். அப்படின்னாக்கா இது 2த்தையும் கொண்டா கீழே சேமாக இருக்குது, 36, மேலே 5ன்னு வரும். அடிக்க முடியாது. அப்போ 5/36 அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. P and Q கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days 40 days. ஓகேவா, P வந்து 20 நாளில் அந்த வேலையை முடிக்கிறானா, Q வந்து 40 நாளில் அந்த வேலையை முடிக்கிறானா. தனித்தனியாக முடிக்கிறதே கொடுத்துட்டாங்க, அப்போ ஈஸி தான். தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர், Q லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ் ஆஃப் ஒர்க். ஓகேவா, 2 பேரும் ஒன்றா ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் Q வந்து கொஞ்ச நாளில் வேலையை விட்டு போயிடுறான். P ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் இன் 8 days. P வந்து மிச்சம் இருக்கிற ஒர்க்கை மட்டும் 8 நாளில் முடிக்கிறான். அப்போது தொடக்கத்துலேருந்து 2 பேரும் சேர்ந்து, ஓகேவா, எத்தனை நாட்களுக்கு பிறகு Q போயிருப்பான் அப்படின்னு சொல்லி, அதாவது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்த நாட்கள் எத்தனைன்னு சொல்லலாம். Q எத்தனை நாளில் போயிருப்பான். அப்போது 2 பேருக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 40. அப்போ மொத்த ஒர்க்கு 40. அப்போ P ஒரு நாளைக்கு எத்தனை, 40/20, 2 ஒர்க்கு பண்ணுவான். அப்போ Q வந்து ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு பண்ணுவான். ரிமைனிங் 8 நாளில் P முடிக்கிறானாக்கா, அந்த 8 நாளைக்கு P எத்தனை வேலை முடிச்சிருப்பான், ஒரு நாளைக்கு 2 வேலைனா 16 வேலையை முடிச்சிருப்பான். அப்போ 40ல் 16 போணுச்சுனாக்கா பேலன்ஸ் எத்தனை, 4, 2, 24. அப்போ இந்த 24 வேலை முடிக்கிற வரைக்கும் 2 பேர் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 2 பேர் சேர்ந்தாக்கா P + Q வந்து 2 பேர் சேர்ந்தால் 2 + 1. ஓகேவா, 2 + 1 ஒரு நாளைக்கு 3 வேலை முடிப்பாங்க. அப்போ 3 வேலையாக தான் இந்த 24 வேலையை முடிச்சிருப்பாங்க. எத்தனை நாளில் முடிச்சிருப்பான், 24/3, 8 நாளில் முடிச்சிருப்பான். அப்போ இந்த 8 நாளும் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பான். 8 நாளுக்கு அப்புறம் தான் Q வெளியே போயிருப்பான். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா, அந்த 3 ஸ்டெப் மெத்தட் தான். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் தி சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி 1 + 3 + 5ன்னு சொல்லி டாட்டாக கொடுத்து 55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 3, 5ன்னு 55 வரைக்கும். இது வந்து 1, 3, 5னா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் சிறப்பு தொடர் வரிசை. ஓகேவா, அந்த ஸ்கொயர்ஸில் அந்த மாதிரி போடுறப்ப இது வந்து ஒற்றைப்படை. இதை வந்து நம்ம கூட்டு தொடர் வரிசையாகவும் போடலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் வந்து 2ஆக தான் இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டும் போடலாம். மொத்த கூடுதல் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி மொத்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி n டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, n டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, அந்த லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அதோட டிஃப்ரெண்ட் +1, அதுதான் என்னோட வேல்யூ. ஓகே, டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கிறது. அப்போ இதில் லாஸ்ட் வந்து 55, ஃபஸ்ட்டு வந்து 1, டிஃப்ரெண்ட் என்ன, D வந்து 2 + 1ன்னு வரும். அப்போது 54/2னாக்கா 27, அதோட இந்த ஒரு 1 கூட்டினா 28ன்னு வரும். அப்போ n = 28. இதை வந்து நீங்கள் அந்த n × n + 1 அந்த இந்த ஃபார்முலாவில் போடலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த ஒற்றைப்படை எண்ணு கொடுத்துட்டாக்கா அதுக்கு என்ன, n² தான் ஃபார்முலா. ஓகேவா, அப்போனாக்கா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணாலே போதும். 28ஓட ஸ்கொயர் என்ன, 784 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஒரு 40 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருந்துக்கலாம். 28ஓட ஸ்கொயர் 784, ஆன்சர் பி தான் வரும். சரியா, இது வந்து சிம்பிள் தான், அந்த ஒற்றைப்படை எண்கள் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், த நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். தொடர் வரிசையோட அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது சீரிஸ் கம்ப்ளீஷன் தான். இந்த மாதிரி கேட்டாலே நம்ம ஃபைனல் நம்பர் தான் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்பர் 3120, அதுக்கு அடுத்த நம்பர் தான் கேட்குறாங்க. அதுக்கு முந்தின நம்பர் பார்த்தீங்கன்னா 282, ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து வச்சா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3120, 252நாலே இதில் எப்படியும் ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸ்கொயர் கூட வாய்ப்பே இல்லை, அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப ஏதாவது ஸ்கியூபு அதுக்கு மேலே தான் பண்ணியிருப்பாங்க. அப்போது சின்ன நம்பர்லேருந்து ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கணும். இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்றதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த 0க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
1 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி எடுத்துருக்காங்க. 1லேருந்து 1 போனால் 0 வந்துருமா? அப்படியே அடுத்து 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. 2க்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து 2 கழிச்சிருக்காங்க. அதாவது எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணுறோமோ அதே நம்பரால் கழிக்கிறாங்க. 4 - 2 2ன்னு வந்திருக்கும். அடுத்து 24 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்கொயர் அதுலேருந்து -3. 3 ஸ்கொயர்னால் 27 - 3 24 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து 4/4 ஓகேவா, எந்த நம்பரோ அதால் தான் பவர் பண்ணியிருக்காங்க. -4 4 பவர் பண்ணோன்னாக்கா 256 அப்படின்னு சொல்லி வரும். அதுலேருந்து 4 போணுச்சுன்னா 252. இதே மாதிரியே தான் அடுத்து 5/5 - 5 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஓகேவா, 5/5 வந்து 3125, அதுலேருந்து 5 போனதுனால 3120. அதே மாதிரியே 6/6 - 6 அப்படின்றது தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக பெருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து பெருக்கிருக்கணும். இதுக்கு என்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 6/6 46656ன்னு வந்து -6, அதுக்கு வந்து 46650 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஆன்சர் பி தான் கரெக்டு. இது வந்து கொஞ்சம் அந்த 6/6லாம் கொஞ்சம் பெருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டோம். ஸ்கியூப் வேல்யூஸே ஒரு 20 ஸ்கியூப் 25 ஸ்கியூப் வரைக்கும் தான் படிச்சிருப்போம். இது வந்து அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இதுக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சீரீஸ் இந்த மாதிரி நம்பர் லைனாக கொடுத்துட்டு ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் சக்ஸசிவ் நம்பர்ஸ் ஹேவ் எ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஈச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது சக்ஸசிவ் நம்பர் அடுத்தடுத்து வர நம்பர். இந்த தொடர்ச்சியில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2 வித்தியாசம் இருக்கணும். 2 தான் அதாவது வித்தியாசமே. ஓகேவா, அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த நம்பர் 2 தான் வித்தியாசம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 4 6லேருந்து 4 போனால் 2ன்னு வரும். அப்போ இதில் இருக்குது 4 1 3 வந்துடும். 1 2 வராது, 2 2 0, 2 8 வராது, 8 7னா டிஃப்ரெண்ட் 1, 7 4னா 3 வந்துடுது, 4 2 4 2க்கு டிஃப்ரெண்ட் 2 வருது. அடுத்து 2 1 1 5 5 3 5 3னா டிஃப்ரெண்ட் 2 வருது. 3 8 கிடையாது. அப்போது 1 2 3 3 நம்பர் வந்து இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா, இது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த நம்பரில் 2 வித்தியாசமாக இருக்கிற மாதிரின்னு சொல்லி ஈஸியாகவே அவங்க கொடுத்துருக்கணும், யோசிக்க வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நில அளவை மாதிரி கொடுத்துட்டு ஒரு பாக்ஸாக கொடுத்துட்டு இதுலேருந்து ஏலேருந்து பி வரைக்கும் இவ்வளோ, பிலேருந்து சி வரைக்கும் இவ்வளோ அப்படின்ற மாதிரி, டி வரைக்கும் ஏ வரைக்கும் அப்படின்ற மாதிரி அளவு கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 2 பார்ட்டாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்னு கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 3000 மீட்டர் ஸ்கொயர் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2750 மீட்டர் ஸ்கொயர் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 5750 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக போகும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் மட்டும் படிப்போம். டிஎஃப்ஜிஹெச்ஐ மற்றும் எம் ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனன்னு இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 3 3 6 பேர். 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்தில் இருக்காங்களா? ரெண்டுத்துக்கும் மையத்தில்னாக்கா இப்படி ஐ மற்றும் எம். ஓகேவா, எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். ஓகேவா, எஃப் வந்து முதல்ல, டி வந்து இறுதியாக இருக்காங்க. ஜி என்பவர் டியின் இடதுபுறத்திலும் சொல்லியிருக்காங்க. டியோட இடதுபுறம், இதுதான் இடதுபுறம், இங்கே வந்து ஜியும் அமர்ந்துள்ளார் நிலையில் எஃப்பின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யாருன்னு கேட்குறாங்க. எஃபோட வலதுபுறத்தில் கேப்பாக இருக்குது. இதில் விட்டுப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச் தான். அப்போ ஹெச் தான் இங்கே வரணும். எஃபோட வலதுபுறத்தில் ஹெச் தான் இருக்கணும். ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியா, சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ = 26, சன்னோட வேல்யூ வந்து 27னா கேட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஏ வந்து 26ன்னு எடுத்துக்கணுமா? அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை ரிவர்ஸில் வந்திருக்காங்க. எப்பவுமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை எழுதும்போதே நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, அந்த ஏபிசிடி எழுதுகிறோம் 1 2 3 4னாக்கா 13 வரைக்கும் எம் வரைக்கும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணிலேருந்து ஆரம்பித்து எம்என் ஓபின்னு இப்படி கொண்டு வாங்க 14 15 அப்படின்னு சொல்லி. அப்போ 26 வந்து இங்கே இசட்டுன்னு நிற்கும். நீங்கள் தலைகீழாக பார்க்குறது கூட ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த கோடிங் டி கோடிங் நடத்திருப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ அந்த தலைகீழாக வச்சோன்னாக்கா ஏ வந்து 26னாக்கா பி வந்து 25, சி வந்து 24ன்னு வரும். இந்த மாதிரி வச்சாக்கா இந்த கேட்டுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. கேட்டு வந்து 24ஆவதாக வரப்போகுது, 24, ஏ 26, டி வந்து அப்படியே ரிவர்ஸில் இங்கே மேலே வச்சோம் அப்படின்னாக்கா 7வது லெட்டராக வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 57 அப்படின்னு சொல்லி வரும் டோட்டல் வேல்யூ. சரியா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 57. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை திருப்பி போட்டால் போதும். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் ஏ ≠ பி ≠ சி இஸ் கிவன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொடுக்கப்பட்டு இருந்தால் பின்வருவனவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்சல்யூட்டாக 100% எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பி ≠ ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ≠ பினா பி ≠ ஏ தான்.
ஆனால் ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏவும் பியும் தான் சமம் கிடையாது தவிர ஏவும் சியும் சமம் கிடையாதுன்னு இதில் நம்மளால் 100% எடுத்துக்க முடியாது. ஓகேவா, அந்த சிலபஸ் மாதிரி 100% ட்ரூவாக இருந்தால் தான் போடணும். இதில் அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்றனால இது கண்டிப்பாக 100% ட்ரூவாக வராது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஆகியவை வெவ்வேறானவை அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது. ஒருவேளை ஏவும் சியும் சமமாக இருக்கலாம்ல, ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ இதுவும் கிடையாது, 100% ட்ரூ கிடையாது. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க, அப்படி கண்டிப்பாக வராது. எல்லாமே நாட் ஈக்குவல்னு அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்களே ஈக்குவல்னு சொன்னால் அதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஏ வந்து ஏவும் சியும் சமமாகவும் இருக்கலாம், ஏவும் சியும் சமம் இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டவுட்டே அதுதான். அந்த டவுட்டை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அல்லது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்படி கொடுத்தா இது வேணால் இருக்கலாம். அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போடலாம். மற்றது மூணும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியாது, அவங்க அப்படி கொடுக்கல. இது வந்து ஒன்று சமமாக இருக்கணும், இல்லை சமமாக இல்லாமல் இருக்கணும். இந்த 2 சாய்ஸை தவிர வேறு வாய்ப்பே இல்லைன்றப்ப இதுதான் கரெக்டு. சரியா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வந்து எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் வந்து இப்போதைக்கு ஆப்ஷன் சி எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இதுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் வந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதாவது divide rupees 2602 between A and B so that the amount of A at the end of 6 years is equal to the amount of B at the end of 8 years. Compound interest being at 4% per annum கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு தொகையாக சமமாக இருக்கும் எனில் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2602 அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை 2 பேருக்கு ஏ பிக்கு பிரிக்கிறாங்க. ஓகேவா, எவ்வளோன்னு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் வந்து 6 வருஷமும் ஒருத்தன் வந்து 8 வருஷமும். ஓகேவா, இவன் 6 வருஷம் இவன் 8 வருஷம்னு எடுத்துக்கோமே. 6 வருஷம் போடுற வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டில் போடுறான். 8% பார்த்தீங்கன்னாக்கா அதே 4% இன்ட்ரெஸ்ட்டில் தான் போடுறாங்க. ஓகேவா, ரெண்டுத்துக்குமே 4% தான். ஆனால் 2 பேருக்கும் கிடைக்கிற அந்த கூட்டு வட்டி, அந்த கடைசியாக கிடைக்கிற அமௌண்ட்டு, ஓகேவா, தொகைக்கு சமம் தான் சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் அமௌண்ட்டு தான், அமௌண்ட்டு சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போது 2 பேருக்கும் எவ்வளோ தொகை, அந்த ஸ்டார்டிங் பங்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணணும், காம்பவுண்ட் அமௌண்ட் ஃபார்முலா P1 + R/100 ஹோல் பவர் n அப்படின்றது தானே ஃபார்முலா. மேக்ஸிமம் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து 2ஆக பிரிஞ்சு போகிறதுனால ஒன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் போட்டாகணும். அப்போது காம்பவுண்ட் அமௌண்ட்டு தான் பிரியுது. அப்படின்னாக்கா ஒருத்தனோட அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இன்னொருத்தனோட அமௌண்ட்டு 2602 - எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. இது ரெண்டுத்தையும் இந்த பிக்கு பதிலாக போட்டு கம்பேர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஒருத்தவனை என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா, எக்ஸு 1 + R வந்து 4 தான், 4/100 ஹோல் பவர் n என்ன, இவனுக்கு வந்து 6 பங்கா. ஓகே, 6. அடுத்து இன்னொருத்தவனுக்கு 2602 - எக்ஸு 1 + R வந்து 4/100 ஹோல் பவர் 8. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 6 பங்கு இருக்குது, இது 8 பங்கு இருக்குது. அப்போது 8ல் போனால் இது 2 பங்கு இருக்கும். அப்போ இந்த பக்கத்தில் எக்ஸ் தான் இருக்குது, இந்த பக்கத்தில் 2602 - எக்ஸு. அடுத்து இதை வந்து மேலே பெருக்கினா 100 100 + 4 104/100 ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும். இதை அடித்தோம்னாக்கா 26 25ன்னு வருமா. அப்போது இது வந்து 26 ஸ்கொயர் / 25 ஸ்கொயர்னு வரும். இது அப்படி இந்த சைடு கொண்டாந்தலாம். 25 ஸ்கொயர் என்ன 625x / 26 ஸ்கொயர் என்ன 676. இது வந்து 2602 - எக்ஸ்ன்னு வரும். எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். ஓகேவா, இதை உள்ள பெருக்கி உள்ளே வந்து 625x ஈக்குவல் டு 2602 - எக்ஸை இந்த 676ஆல் பெருக்கணும். ஓகேவா, இது வந்து 676xன்னு இருக்கும். இது வந்து இந்த சைடு வந்தாக்கா 51x மிச்சம் வருமா. ஓகேவா, 51x அதிகமாக வரும். இதை வந்து பெருக்கி மறுபடியும் எந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எக்ஸை கண்டுபிடிச்சி இதில் வந்து கழிச்சு போடுற மாதிரி இருக்கும். இதில் தான் கொஞ்சம் கால்குலேஷன் பெருசு, நீங்கள் பொறுமையாக பெருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, இதை பெருக்கி வந்தீங்கன்னாக்கா ஆன்சர் என்ன வரும்னா 2 பேருக்கும் 1352 1250ன்னு வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வரும். சரியா, இதை நீங்கள் கால்குலேஷனில் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருந்தீங்கன்னாக்கா போட்டுடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியில் கேட்டிருக்காங்க. தனி வட்டினாலே என்ன, PNR/100 தான் ஃபார்முலா. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இதில் பியோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 68,000. என்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9 மாதமா, மாதத்தில் கொடுத்துருக்காங்க, வருஷத்தில் போடணும். அப்போ 9 வருஷத்துக்கு என்ன 12 மாதம். ஆரோட வேல்யூ வந்து 16 2/3. அப்போ இதை முழுசாக்கணுனாக்கா கீழே பெருக்கி 48 + 2 50/3ன்னு வரும். அப்போது 50/3 கீழே வந்து 100. இதை அப்படியே அடித்தாலே போதும். 2 0க்கு 2 0 4ஆல் அடித்தோன்னாக்கா 4 3 12 1 4 4 7 4 28 கூட ஒரு 0
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 நாங்கள் 12 ஓகேவா, ஒரு 3 3 ஒரு 3 3 மேலே 3 ஓகேவா, 3 3 9ன்னு அடிச்சிடலாம். அப்போனாக்கா இங்கே ஒரு 50 இங்கே ஒரு 170 தான் இருக்குது. அப்போ 2 0 17 5 பேருக்குன்னா பாதியாக்கி ஒரு கூட ஒரு 5 8500ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 8500 தான் அதோட இன்ட்ரெஸ்ட்டு. சரியா, அதை நம்ம வருஷத்துக்கு போட்டு இதையும் நம்ம டேரெக்ட் பின்னமாக மாற்றி போட்டாலே முடிஞ்சுது. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். டைஸ் கொடுத்துட்டு டைஸில் வந்து 4 வேறுபட்ட நிலையில் கொடுத்துருக்காங்க. 2இன் எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2க்கு ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஓகேவா, மொத்தம் 6 பக்கம் 1 2 3 4 5 6. நமக்கு 2க்கு எதிர்பக்கம் தான் கேட்குறாங்க. இங்கே 2க்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா 3 5 இருக்குது. அப்போது 3 5 இருக்காது. அதே மாதிரி 2க்கு சைடில் இங்கே 3 1 இருக்குது. அப்போ 1 இருக்காது. இந்த இடத்துல 2க்கு சைடில் 5 6 இருக்குது. அப்போ 5 6 இருக்காது. பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 மட்டும் தான் இருக்குது. அப்போது 2க்கு ஆப்போசிட்டில் 4 தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா, சிம்பிளாக தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தொடர் வரிசையில் நிரப்ப சொல்லியிருக்காங்க. இது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகா எண்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா, 7க்கு அப்புறம் உள்ள ப்ரைம் நம்பர். 7க்கு அப்புறம் என்னென்ன, 7, அதுக்கப்புறம் 11 13 17 19 23, அதுக்கப்புறம் 29, அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் 37, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 43. ஓகேவா, 41 43, அதுக்கப்புறம் 47, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா, இதில் என்ன பேட்டர்னில் எடுத்துருக்காங்கன்னா 7 எடுத்துட்டாங்க. 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த ப்ரைம் நம்பரோட 1 கூட்டியிருக்காங்க 12 அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 19 எடுத்திருக்காங்க. அப்போ 13 17 2 இதை விட்டுட்டாங்க. 2 இதை விட்டுட்டு 19 டேரெக்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 19க்கு அடுத்தே இருக்கிற 23ஓட 1 கூட்டி 24ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 2 ப்ரைம் நம்பர் விட்ட மாதிரி 1 2 3 4 ப்ரைம் நம்பர் விட்டுட்டு 43 டேரெக்டாக எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வரப்போகிறது 47. அப்போ அதோட 1 கூட்டி 48 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரணும். சரியா, அப்போது 48 தான் கரெக்டு. சரியா, இது வந்து ப்ரைம் நம்பர் வச்சு எடுத்துருக்காங்க. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான். ப்ரைம் நம்பர் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான சீரீஸில். ஆனால் இதில் வந்து கேப் விட்ட மாதிரி எடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா போட்டலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 48. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சிம்பிளிஃபை சுருக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே -(1 -(2) அப்படின்னு சொல்லி பவரில் மைனஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே 1/1 அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் 0 மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நீங்கள் மெயினாக நோட் பண்ண அந்த 0ன்னு வரது. ஏன்னா எனிதிங் பவர் 0 1 தான். ஓகேவா, எத்தனை உள்ளே கொடுத்தாலும் சரி பவர் மேலே 0ன்னு கொடுத்தாங்கனாக்கா அதோட வேல்யூ 1. அப்போது இதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1. சரியா, அப்போ இதுக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 4/1 -1/4 எழுதிக்கலாமா, ப்ளஸ் 4/-2 1 ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் என்ன 16. அப்போது 4/³ கொடுத்துருக்காங்க. அப்போ 1/4 நாங்கள் 16 16 64. அப்போ இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தால் போதும். இதுக்கு 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தால் கீழே 64ன்னு வரும். மேலே 64 மாற்றினா இது ஒரு 16. இது வந்து 4ஆல் பெருக்கணும் ப்ளஸ் 1. அப்போ 20 21 21/64ன்னு வரப்போகுது. எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி தான், 21/64. இந்த 0 அப்படின்றத பார்த்தாக்கா ஒரே இதாக முடிச்சிடலாம். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த பாருங்கள். The average mark 25 students was found to be 78.4. Later on it was found that score of 96 was misread as 69. Find the correct mean of the workனு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது 25 மாணவர்களோட சராசரி 78.4, 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. ஓகேவா, 96ன்னு எடுத்துருக்கணும், ஆனால் 69ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ சரியான சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறைச்சி எடுத்துட்டாங்க. 96ன்னு அதிகமாக எடுக்கிறதுக்கு பதிலாக 69ன்னு கம்மியாக எடுத்துட்டாங்க. எவ்வளோ மாற்றி எடுத்துருக்காங்க, 96லேருந்து 69 போனால் 7 2 27 கம்மியாக எடுத்துட்டாங்க. 27 கம்மியாக எடுத்ததுனால ஆவரேஜ் கம்மியாக இருக்கும். அப்போ 27 அதிகமாக எடுத்தால் அந்த 27 இந்த 25 பேருக்கு பிரிஞ்சு போகணும். அப்போ 27/25 ஒரு 25 பேலன்ஸ் 2 வரும். 20 போகாது, மறுபடியும் கூட ஒரு 0 சேர்த்தா 8 25 100. அப்போது 0.8ன்னு வரும். அப்போது 1.08 அதிகமாக வந்திருக்கணும். ஏற்கனவே 78.4 78.4. அப்போ கூட்டணுனாக்கா 79.48ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன, 79.48. ஷார்ட்டாக இப்படியே போட்டலாம். நீங்கள் 25ஓட இது எல்லாத்தையுமே பெருக்கி மொத்த மதிப்பெண் கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த 69 கழிச்சிட்டு மறுபடியும் 96 கூட்டி மறுபடியும் 25ஆல் டிவைட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். அதுபோல் இப்படி ஷார்ட்கட்டாக போட்டுடலாம். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். A person distribute his pens among 4 friends ABCD in the ratio of 1/3 1/4 1/5 1/6. Then the minimum number of pens that the
பர்சன் சுட் ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசி மற்றும் டி ஆகியவருக்கு தனது பேனாக்களை 1/3:1/4:1/5:1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, குறைஞ்சபட்சமாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பங்கு எல்லாமே 1/3 1/4 அப்படின்னு சொல்லி பின்ன வடிவத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அதை நேர் ரேஷியோவாக மாற்றினாலே போதும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அந்த 1/3 1/4 1/5 1/6க்கு கீழே ரேஷியோ எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா பெரிய நம்பர் என்ன 6, அப்படின்னாக்கா 6ஓட மடங்கு இங்கே ஒரு 5 வந்துட்டுன்னு உடனே 30 வரணும். 30 வந்து 4ஆல் வகுப்படாது, அப்போது 60 இருக்கும். 60 அப்படின்னு சொல்லி எல்சிஎம் வரும். அப்போ மேலே கீழே எல்லாத்தையுமே 60 மாற்றோம்னா மேலே என்ன 20ஆல் பெருக்கணும். இதை 4னாக்கா 15ஆல் பெருக்கணும். அடுத்து இது வந்து 12ஆல் பெருக்கணும். அடுத்து 6னாக்கா 10ஆல் பெருக்கணும். கீழே ரேஷியோ காமன் ஆகிடுச்சுன்னு உடனே முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு. ஒருத்தர் 20 பங்கு, இன்னொருத்தருக்கு 15 பங்கு, இன்னொருத்தருக்கு 12 பங்கு, இன்னொன்று 10 பங்கு. அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினா 20 + 15 35, 35 + 12 47, 47 + 10 57ன்னு வரும். ஓகேவா, அப்போது 57 பங்கு மொத்தமாக தேவை. குறைஞ்சபட்சம் ஒரு 57 பங்கு இருந்தால் தான் இவங்களுக்குன்னு பிரித்து கொடுக்க முடியும். ஓகேவா, இதில் வந்து காமனாகவும் வகுக்க முடியாது, இதெல்லாம் குறைக்கவே முடியாது, 3ஆலேயே அடிக்க முடியாதுன்றதுனால குறைஞ்சபட்சம் 57ஆவது இருக்கணும். 57ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். If the ratios formed using the numbers 2, 5, x, 20 are in the same order of proportion, then the value of x is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது விகித சமம். 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. விகிதம் சமம்னா என்ன, 2 நம்பர் அந்த A/B = C/Dயாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2:5 = x/20ன்ற மாதிரி வரும். அதாவது இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். சரியா, அதாவது 2/5 = x/20ன்னு வரும். அதை கிராஸில் எக்ஸை மட்டும் வச்சுட்டு கொண்டு போனோம்னா மேலே 2 × 20 40/5ன்னு வரும். அப்போ எக்ஸு அடித்தோம்னாக்கா 8ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 8. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா, இது வந்து அந்த விகித சம் ப்ரொபோர்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4ல் கேட்ட எல்லா மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்த்துட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் தமிழ் மற்றும் ஜிஎஸ்க்கான ஆன்சர் கீ எல்லாமே பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.